ஏய் இந்தா சாப்பிடு. நான் தான் சொன்னல எனக்கு வேண்டான்னு. எதுக்கு திரும்ப திரும்ப சாப்பிட சொல்றீங்க? எனக்கு வேண்டாம். சொன்ன கேளு, எந்திரிச்சு சாப்பிடு. பா போது சாமி உங்க அக்கறை. நான் பட்னியாவே கிடக்குறேன். ஏய் என்ன விட்டா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? உன் மேல இருக்கிற அக்கறை நல்லா இதெல்லாம் போட்டு எடுத்துட்டு வரல நானு. கீழே உங்க அக்கா மீனாட்சி ஃபோர்ஸ் பண்ணனால தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, இந்த வாரத்துக்குள்ள கோர்ட்ல ஹியரிங் வருது. அங்க வந்து மயங்கி விழுந்தேன்னா டிவோர்ஸ் டிலே ஆகும். அதுக்காக தான் இதெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தேன். பட்னி கிடந்தா நான் ஒண்ணு செத்து போயிட மாட்டேன். நீங்க தைரியமா போய் படுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டைவர்ஸ் எந்த காரணத்து கொண்டோ என்னால கேட்டு போகாது. போதுமா? சுதிவா பிடிவாதக்காரியா இருப்பா போல. எவ்வளவு பிடிவாதக்காரியா இருந்தாலும் விட்டிய காலையில பசி வைத்த கில்லும்ல. அப்ப பாக்குறேன்டி உன் பிடிவாதம் எப்படி இருக்கும்னு. சிவலுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்த மாதிரி. ஏய், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், வாயை திறந்து சொல்ல. ஏய், கேட்டுட்டே இருக்க, என்ன நக்கலா? எதுக்கு இப்ப சாப்பிடாம வீம்பு பிடிச்சிட்டு இருக்க? நீங்க சாரி கேட்கணும். சாரி நான் உன்கிட்ட கேட்கணுமா? அப்படியே ஒன்னு வச்சேன உன்ன முகம் அந்த பக்கமா திரும்பிக்கும். யாருக்கிட்ட சாரி கேட்கணும்? ஏன் புரியலையா? நீங்க என்கிட்ட சாரி கேட்கணும். எதுக்கு? பார்க்ல எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான். நியாயமா பார்த்தா நீ தான் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு? போலீஸ் கேட்டப்ப நீ அமைதியா இருந்தல, அதுக்கு. சரி மாமா, நான் மன்னிப்பு கேக்குறேன். ஆனா முதல்ல நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஏன்னா முதல்ல என்ன தெரியாதுன்னு சொன்னது நீங்க. அதனால நீங்க தான் என்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க கால்ல விழுந்தே நான் மன்னிப்பு கேக்குறேன். என்ன சொல்றீங்க? ஏய், நீ சாப்பிட்டா சாப்பிடு, இல்ல சாப்பிடாம பட்டினி கிடந்து சாப்பிடு. எனக்கு என்ன வந்துச்சு அதுல? நீ சாப்பிடறதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? எந்த காலத்திலயும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் சிவாடி. சிவானா என்ன பெரிய கொம்பா? ஏய், ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் பொண்டாட்டினா பொட்டி பாம்பா அடங்கிதான் போகணும். உங்க கோவம் திமிர்த்தனத்தெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோங்க, என்கிட்ட காட்டாதீங்க. உங்க பாச்சால என்கிட்ட பலிக்காது. நீங்க சிவானா, நான் சக்தி. ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? என் பொறுமைய நீ ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க. அப்புறம் நடக்கிறதே வேற. இங்க பார், என்ன நடந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். அப்படியா மாமா? ஓகே,
அப்ப நானும் நீங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏய் என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இதெல்லாம் வேற யாருக்கிட்டே வச்சுக்கோ. மாமா, நான் எவ்வளவு வைராக்கியமான ஆளுன்னு நேத்து ராத்திரி நான் சாப்பிடாம இருந்த போதே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நான் சொன்னதுதான். நீங்க மன்னிப்பு கேட்டாதான் நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலன்னா போ. எனக்கு என்ன? ஓஹோ, சிவா மன்னிப்பு கேட்டாதான் அம்மா நீ சாப்பிடுவீங்களோ? அப்ப பட்னி சாவுதாண்டி உனக்கு. பட்னி கிடந்து சாவு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நீங்க மன்னிப்பு கேட்டாதான் நான் சாப்பிடுவேன். நம்ம எதுக்கு அதை நினைச்சு டென்ஷன் ஆகணும்? நம்ம டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் அவ ஒன்றும் ஒர்த்தே கிடையாது. சுபத்ரா, சுபத்ரா, என்ன இவ முக்கியமான விஷயத்த சொல்லும் போது தான் எங்கேயாவது காணாம போயிடுவா. எங்க போனான்னு தெரியலையே. சுபத்ரா, சுபத்ரா, சுபத்ரா. அம்மா, ஆ, என்னம்மா? என்னம்மா நீ எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன்? எங்கம்மா போன நீ? நான் தண்ணி குடிக்க போயிருந்தேம்மா. எதுக்காக கூப்பிட்ட சொல்லு. ஐயோ, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதாமா கூப்பிட்டேன். நீ விஷயத்த சொல்லு. முக்கியமா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இந்த சக்திக்கும் சிவாவுக்கும் சண்டைமா? இதான் முக்கியமான விஷயமா? ஏமா, இதான் ஏற்கனவே தெரியுமே. சிவாக்கும் சக்திக்கும் ஒத்து போகல, அதனால அவங்களுக்குள்ள சண்டை வருதுன்னு. நீ வேற ஏமா வயிற்றுச்சல் கிளப்புற? நில்லு 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 நில்லு. ஐயோ சுபத்ரா, உங்க அப்பன மாதிரியே அவசரமா உனக்கு? கொஞ்சம் பொறுமையா தான் நான் என்னதான் சொல்ல வரேன்னு கேள. சரி சொல்லு. அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை போல இருக்குமா? அதுக்கு அந்த சக்தி சிவா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கா. சிவா அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நிச்சயம் அதெல்லாம் செய்யவே மாட்டான். அது அந்த சக்திக்கும் தெரியும். ஆனாலும் அந்த சக்தி சிவா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி மிரட்டிட்டு இருக்காமா. என்ன மிரட்டுறாளா? என்னம்மா சொல்ற? ஆமாமா, அந்த சக்தி சிவா கிட்ட நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்படி மன்னிப்பு கேட்டாதான் நான் சாப்பிடுவேன், மன்னிப்பு கேட்கலன்னா கேட்கிற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்றாமா. நல்லதா போச்சு. அவளை வீட்டை விட்டு தான் அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா அவளாவே இந்த உலகத்தை விட்டு போக முடிவு தேடிக்கிட்டா. நீ என்னமா சொல்ற? ஆமாமா, சிவா நிச்சய தன்மானத்தை விட்டு அவகிட்ட இந்த ஜென்மத்துல மன்னிப்பு கேட்கவே மாட்டான். சிவா மன்னிப்பு கேட்காம அவளும் சாப்பிட போறது இல்ல. எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இருக்க முடியும்? பட்னி கிடந்தே அவ சாக வேண்டியதுதான். ஓஹோ, இவ்ளோ ஆசையா? இதுவும் நல்லதுக்குதாமா. இங்க இருந்தா அவங்க வீட்டுக்கு போனாலும் அங்க இருந்து திரும்பி இங்க வர ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. ஆனா இப்போ திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிட்டா எனக்கு தொல்லையே இல்ல பாரு. செத்து தொலையிட்டும். ஏமா சுபத்ரா, நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நானும் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது நடந்துராதான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கடைசி நேரத்துல ஆபத்துல இருக்கிறவங்கள இந்த ஸ்பைடர்மேன் திடீர்னு வந்து காப்பாத்துற மாதிரி அவ தப்பிச்சுக்கிறா, நாம தான் மாட்டிக்கிறோம். எல்லாமே அவளுக்கு தாமா சாதகமா முடியுது. நாம நம்ம மூஞ்சில கரிய பூசிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இந்த தடவையாவது நீ சொன்ன மாதிரி நடக்குமா? நிச்சயம் நடக்குமா. எப்படிமா அவ்வளோ உறுதியா சொல்ற? அம்மா, சிவாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் சாதாரணமாவே யார்கிட்டயும் இறங்கி போக மாட்டான். அதுலயும் பொண்ணுங்கன்னா இன்னும் சுத்தம். இதுல அவன் போய் இவகிட்ட மன்னிப்பு கேக்குறதுங்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காத ஒண்ணு. சிவா தான் உயிரையே விட்டாலும் விடுவானே தவிர நிச்சயமா அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கவே மாட்டாமா. அந்த சக்தியும் திமிர்ல குறைஞ்சவளே இல்லம்மா. வீராப்புனால சிவா மன்னிப்பு கேக்குற வரைக்கும் சாப்பிடாம பட்னி தான் கிடக்க போறா. எத்தனை நாளைக்கு தான் அவளால தாக்கு பிடிக்க முடியும்? இந்த வீட்ல ஒரு சாவு விழறத யாராலையும் தடுக்க முடியாது. அத்தா, இவ்ளோ ஆசை இருக்கா? இருங்க, உடனே உடைக்கிறேன். சுபத்ரா, எனக்கு என்னமா அந்த சிவா பையன் இந்த சக்தி கிட்ட மா, தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாதம்மா. நீ சொன்னீனா அது அப்படியே நடக்குது. நடக்கிறது நடக்கட்டும். நீ அதுக்கு முன்னாடி உன் வாயால எதுவும் சொல்லாத, புரியுதா?
அம்மா ப்ளீஸ். சரி சரி. சக்தி சிவாவை மன்னிப்பு கேக்குற அளவுக்கு வந்துட்டாளா? டைவர்ஸ் பேப்பர் கொடுத்த கூட இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ப்ளே பண்றா. என்ன நடக்குது? டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் வரலையே. நீ எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? அப்போ அடா வந்துட்டா. இன்னைக்கு எப்படியாவது கேஸ் டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு போயிடணும். வர்றதா பாரு. ஹலோ, எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ஏன் உன்னை யார் வெயிட் பண்ண சொன்னது வெட்டியா? அதான் போன் இருக்குல்ல, போன் பண்ணிருந்தா நான் டைம் சொல்லிருக்க போறேன். என்னது போன் பண்ணிருந்தாவா? ஹலோ, என் போன் எடுத்து பாரு எத்தனை மிஸ் கால் இருக்குன்னு. ஆமா, 21 மிஸ்டு கால். எல்லாம் அந்த துர்கா சைத்தானோட வேலையா தான் இருக்கும். எனக்கு தெரியாம கேம் விளையாடுறான்னு சைலண்ட்ல போட்டிருக்கா. ஹலோ, என்ன என்ன நைட்டு போனை சைலண்ட்ல போட்டுட்டேன், காலையில ஆன் பண்ண மறந்துட்டேன், அதனால போன் வந்தது தெரியல. இப்ப என்ன பண்ணும் அதுக்கு? எனக்கு எந்த டீடைல்ஸும் தேவையில்லைங்க. இந்தாங்க நீங்க கேட்ட புது மொபைல். என்னோட ஃபைலையும் என்னோட மொபைலையும் கொடுங்க, நிறைய வேலை இருக்கு. இருங்க தம்பி, அவசரப்படாதீங்க. நீ பாட்டுக்கு வெறும் டப்பாவை கொடுத்துட்டு போயிட்டா அப்புறம் போனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இரு இரு, ஃபுல்லா செக் பண்ணிட்டு தரேன். சூப்பரா இருக்கு. நான் வச்சிருந்தது பழைய மாடல். வித்தா எவனும் வாங்கியிருக்க மாட்டான். மீனாட்சி அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த போனை எனக்கு கொடுத்து ஏமாத்திட்டாங்க. ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருந்தேன். ஆனா இந்த லூசு அந்த போனுக்கு பதிலா புது போனை வாங்கி கொடுத்துருக்கு. ஓகே ஓகே பரவாயில்ல. நான் வச்சிருந்த போனை விட இது கொஞ்சம் பழைய மாடல் தான். ஏன் உனக்கு அட்வான்ஸ் மாடல்லாம் கிடைக்கலையா? என்னது அட்வான்ஸ் மாடலா? ஹலோ, இதுவே 10,000 வாங்க. 10,000? ஆஹா, இவன் கன்ஃபார்ம் கேனையன் தான். நம்ம கிட்ட இருக்க பழைய ஐட்டத்தெல்லாம் கொடுத்து இவன் கிட்ட புதுசா மாத்திக்க வேண்டியதுதான். இவனை விடவே கூடாது. ஹலோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது வந்து இது வரைக்கும் நான் 10,000 ரூபாய் கொடுத்து சீப்பா போனே வாங்கினது கிடையாது. ஏதோ நீ கஷ்டப்படுறதுனால போனா போதுன்னு விடுற. பொழைச்சு போ. இந்தா உன் போன். ஏய் ஆட்டோ 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 ஆட்டோ. ஹலோ ஹலோ, என்ன போயிட்டே இருக்கீங்க? எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ் போணும்ல. நீங்க ஆபீஸ்க்கு போங்க இல்ல ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போங்க, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. எனக்கு என் கேஸ் ஃபைல கொடுங்க. யோ, நாளைக்கு வாயா. ஹலோ, என்னங்க? எனக்கு இன்னைக்கே வேணுங்க. இன்னைக்கே வேணும்னா முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. திடீர்னு வந்து ஃபைல கொடுன்னு கேட்டா நான் எப்படி தர முடியும்? ஏங்க, அது ரொம்ப முக்கியமான ஃபைலுங்க. ஏங்க, என் ஃபைல வச்சிருக்கீங்களா இல்ல தொலைச்சிட்டீங்களா? ஹலோ பாஸ், நான் ஒன்னும் உன்ன மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் பத்திரமா தான் வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. ஏங்க என்னங்க, அந்த ஃபைல் எனக்கு ரொம்ப முக்கியமான ஃபைலுங்க. அது கோர்ட்ல சப்மிட் பண்ணனும். இந்த விஷயம் மட்டும் என் சீனியர்ல தெரிஞ்சதுன்னா என் வேலையே போயிடும். அதுவும் இல்லாம போலீஸ் கேஸ் அது இதுன்னு எதுக்குங்க பிரச்சனை? என் ஃபைலை கொடுத்துருங்க ப்ளீஸுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரொம்ப படுத்துற. சரி, என் கூட வா. பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, எடுத்து தரேன். சாரிண்ணே. பரவாயில்லம்மா. ஹலோ, என்ன இது? இது ஏன் ஏரியா. இப்படி நீ என் கூடவே வந்தா நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு ரொம்ப தப்பா பேசுவாங்க. இங்க பார், டிஸ்டன்ஸ்லயே வா. கொடுமடா. அது ஏய் மச்சி, வால் வருது பாருடா. அங்க பாரு. ஆமா, என்ன பின்னாடி ஒருத்தன் வரான். ஆமாண்டா. யாரா அவன்? ஹாய் ஹாய், இன்னைக்கு நீ சூப்பர். நான் எப்படி இருக்கேன்? ச்சீ. என்ன அனு, என்ன கண்டுக்காம போற? இவனுங்களை விட்டா டெய்லி டார்ச்சர் பண்ணுவானுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். என்ன பண்ணலாம்? அதான் நம்ம கிட்ட ஒரு அடிமை இருக்கே, அத வச்சு யூஸ் பண்ணி பாப்போம். வெங்கட், இங்க வாங்க. எது கூப்பிடுறா? அட வாங்க. என்னங்க? யாரா அவன்? உனக்கு கண்டிப்பா இந்த ஃபைல் வேணுமா? ஏங்க, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு திடீர்னு இப்படி கேக்குறீங்க? வேணுமா வேணாமா? வேணுங்க.
அப்போ அங்க இருக்காங்க பாரு அந்த 2 பேரு. ஆமா. ஓ, அவங்க கிட்ட தான் ஃபைல கொடுத்து வச்சிருக்கீங்களா? அட இருப்பா, அவசரப்படாத. நான் இன்னும் டாஸ்கே சொல்லல. இப்போ நீ என்ன பண்ற? நேரா அவனுங்க கிட்ட போய் பலார்னு ஆளுக்கு 2 அறை குடுக்குற. இனிமே நான் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது அவனுங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. என்னது, நான் அவனுங்களை அடிக்கணுமா? சான்ஸ் இல்லைங்க. என்ன விட்டா ஒரு லாயர் லாக்கப்ல தள்ளிடுவீங்க போல. என்னால முடியாதுங்க. அப்ப என்னாலே ஃபைல் கொடுக்க முடியாது. போ. ஏங்க, என்ன நீங்க ரொம்ப படுத்துறீங்க. சரிப்பா, ஃபைலுக்காக வேணாம். ஒரு பொண்ணு ரோட்ல போகும்போது யாராவது பொறுக்கி பசங்க கிண்டல் பண்ணா ஒரு லாயரா இருந்துகிட்டு இப்படிதான் விட்டுருவீங்களா? தப்பெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா? ஏய், அவன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ? என்னங்க, நான் கூட உங்களை ரொம்ப பெரிய லாயர்னு நினைச்சேன். இவ்ளோ யோசிக்கிறீங்க? இப்ப என்ன, அந்த பசங்களை அடிச்சா என் ஃபைல தருவீங்க அதானே? ம். இத புடிங்க. டேய், என்னடா அவன் நம்மள பார்த்துட்டு இருக்கான்? ஏய், இங்க வாடா. இங்க வா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை கேட்க நீ யாரு? அத கேட்க நீ யாரா? ஏய், ஐயோ. ரோட்ல ஒரு பொண்ணு தனியா போனா கலாய்ப்பியா நீ? ஆ? இந்த ரோட் இந்த ஏரியாவுல உங்க 2 பேரையும் பார்த்தா பிச்சிருவேன். போடா, வரமாட்டேன். போடா, வரமாட்டேன். ஓடு. ஏய், ஓடுறா. போதுமா? ஆள் தான் வளர்ந்துருக்க, தைரியம் இருக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, தைரியமா தான் இருக்க. சரி சரி, என் ஃபைல் எங்க? வா வா, தரேன். ஏய், இங்கே இரு. இதுக்கு மேல வந்தா தெரிஞ்சவங்க நிறைய பேர் வருவாங்க. சரி, சீக்கிரமா பையன் ஃபைல் எடுத்துட்டு வந்து கொடுங்க. ஆ? என்ன ஹோட்டல்ல இட்லி ஆர்டர் பண்ணிருக்க? போனதும் எடுத்துட்டு வர. கொஞ்சம் இருப்பா, தேடி தான் எடுத்துட்டு வரணும். என்னம்மா ஆபீஸ் போறேன்னு போனா மறுபடியும் திரும்பி வர? இல்லப்பா, ஒரு ஃபைல மறந்துட்டேன், அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, சீக்கிரம் போ. சிவா தம்பி கோச்சுக்கு போறாரு. அதெல்லாம் கோச்சுக்க மாட்டாருப்பா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிப்பா. தம்பி, என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்க? ஹலோ சார், அது ஒண்ணும் இல்ல சார். அந்த பஜார் இந்த ஏரியா தான் சார். ஓ, அவ ஃபோன் நான் கொடுத்துட்டேன், என்னோட ஃபோனையும் அவ கொடுத்துட்டா சார். அந்த முக்கியமான கேஸ் ஃபைல் மட்டும் கொடுக்கணும், அதை எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கா. அதுக்கு தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணு இந்த ஏரியாவா? ஆமா சார். இந்த ஏரியால யாரா இருக்கும்? ஏன் தம்பி, இப்ப அந்த பொண்ணு வரேன்னு சொல்லியிருக்காளா? ஆமா சார். வரட்டும் வரட்டும், அவ யாரு நானும் பாக்குறேன். அந்த பொண்ணை நேர்ல பார்த்து நாக்க பிடிக்கிற மாதிரி ஒரு 4 வார்த்தை கேட்கறேன். அந்த பொண்ணை பார்த்தா போதும்பா, அவங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த ஆள்கிட்ட போய் பொண்ணை ஏன்பா இப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு கேட்கறேன். சார், உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம்? நீங்க போங்க சார், நான் அவளை பாத்துக்கிறேன். தம்பி, நீங்க சும்மா இருங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். அம்மா, அம்மா. ஏய் ஏய், என்னடி? அம்மா, அன்னைக்கு நான் ஒரு கவர் கொண்டு வந்தல, அத இங்க தாமா வச்சேன், காணோம். அது இங்க எங்க இருக்கு? பின்ன சாமி படத்துக்கிட்ட தானே வச்சேன், மறந்துட்டியா? ஓ, ஆமாம்மா, மறந்துட்டேன். சரி இரு, எடுத்துட்டு வரேன். ஆ. தம்பி, அந்த பொண்ணு இந்த ஏரியா தான் நல்லா தெரியுமாப்பா? இந்த ஏரியான்னு தான் சார் சொன்னா. சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஃப்ராடு. இந்த ஏரியான்னு சொல்லி வேற ஏதாவது ஏரியா கூட போயிருப்பா. எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேட வேண்டியது. மா, சீக்கிரமா வாமா. வந்துட்டேன், இந்தா. தேங்க்ஸ்மா. வந்தா கவருன்னு பறந்தா வாங்கிட்டு போயிட்டா. ஹலோ, ஏப்பா சாமி, ஏன் இன்னும் வரல? பஸ் இன்னும் 15 நிமிஷத்துல டெப்போல இருந்து புறப்படணும்ப்பா. சீக்கிரம் வாப்பா. இப்ப வந்துடுறேன் மூர்த்தி. சரிப்பா, சீக்கிரம் வா. சார், நீங்க கிளம்புங்க சார், நான் அவளை பாத்துக்கிறேன். எப்படியும் அந்த பொண்ணு இந்த ஏரியான்னு தான் தெரிஞ்சிருச்சு. நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். நாம 2 பேரும் சேர்ந்தே போய் அவளை கேட்கலாம் சார். சரிப்பா, அப்போ நான் கிளம்பட்டுமா? சரிங்க சார். ஆட்டோ வரட்டாப்பா? ஓகே சார். சார், நீங்க போங்க, நான் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்புறேன் சார். பாத்துப்பா,
அந்த பொண்ணு திரும்பவும் உங்ககிட்ட ஏதாவது மப்பு பண்ண போறாப்பா? பரவாயில்ல சார், அதான் நீங்க இருக்கீங்கல்ல, ஒரு கை பாத்துடலாம் சார். சரி